வணக்கம் மக்களே. இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, உடனடியாக சுதாரித்தாரா இபிஎஸ் அவர்கள்? சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர்களை இணைக்க சம்மதமா? ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, மாறும் அரசியல் களம். தாவேகாவுக்கு செல்பவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்களா? உனக்கு 52 வருஷம் அனுபவம்னா எனக்கு 51 வருஷம் அனுபவம், செங்கோட்டையனுக்கு பதிலடியா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதிலை பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் நடிகர் விஜயின் அசுர வளர்ச்சியை கண்டு அதிமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் சீனியர் தலைவருமான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தது மேலும் பல நிர்வாகிகள் வெளியேறும் அபாயத்தை உருவாக்கியது. இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது என உணர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக சுதாரித்து அரசியல் வியூகங்களை மாற்றியமைக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் முதற்கட்டமாக கட்சிக்குள் இருக்கும் பழைய பிளவுகளை சரி செய்யவும் வெளியேறும் நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தவும் அவர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியலில் அதிமுகவின் வெற்றிக்கு சசிகலா மற்றும் மு பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைப்பதே ஒரே தீர்வு என்ற கருத்து வலுப்பெற்றது. இந்த நிலையில தலைமை தற்போது அதற்கு சாதகமான மனநிலைக்கு வந்துள்ளதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் சிதறி கிடக்கும் அதிமுக வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைத்து திமுக மற்றும் தாவேகாவின் வளர்ச்சியை எதிர்கொள்ள முடியும் என இபிஎஸ் தரப்பு கருதுகிறது. இருந்தாலும் இந்த குழுக்களை சேர்ப்பதில் இபிஎஸ் ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இந்த தலைவர்களை இணைக்க முடியாது என்பதே இபிஎஸ் விதித்த நிபந்தனையாகும். அதாவது சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை நேரடியாக கட்சிக்குள் மீண்டும் நிர்வாகிகளாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ சேர்ப்பதற்கு இபிஎஸ் சம்மதிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் ஒரு அணியாக அல்லது தனி கட்சிகளாக செயல்பட்டால் வரவிருக்கும் தேர்தலில் அவர்களை சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் இணைத்து கொள்ள தயார் என்று இபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாக பரவலாக பேசப்படுகிறது. அதிமுகவின் பிரதான வியூகம் இப்போது உடைந்து வாக்கு வங்கிகளை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கட்சிக்குள் இணைப்பதை விட அவர்களை புதிய கூட்டணி கட்சியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் வாக்குகளை ஒருங்கிணைப்பதே என்பதாகும். இதன் மூலம் இபிஎஸ் தலைமைக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் சிதறியிருக்கும் முக்குளத்தூர் வாக்குகளை மற்றும் ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகளை பெற முடியும் என நம்பப்படுகிறது. இபிஎஸ்ஸின் இந்த சாமர்த்தியமான நிபந்தனை அதிமுகவின் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இனி வரும் காலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மையப்படுத்தி பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.